Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க சில பேக்கேजेस பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கேजेस அப்படினு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இன்க்ளூட் பண்ணி நமக்கு மூணு அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணி பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இலங்கையில சாதாரணமா இப்ப ரிலீஸ் ஆகிற பேக்கேजेस எல்லாம் அப்படினு பார்த்தோம்னா 9 அப்ளிகேஷன் 12 அப்ளிகேஷன் அப்படினே நமக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ற பேக்கேजेस மட்டும் பார்த்தோம் அப்படினா குறைவான அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி நமக்கு பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்க பேக்கேजेस எது, இந்த பேக்கேजेसல நமக்கு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பேக்கேजेस எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்க நிறுவனம் எது அப்படினு பார்த்தோம்னா மொபிட்டல் நிறுவனத்துல தான் இந்த பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவரேஜ் கொடுக்கலனாலும் நம்ம வந்து பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. கவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே மொக்கையான கவரேஜ்ல தான் நமக்கு வந்து மொபிட்டல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா பேக்கேजेसலயுமே ஸ்பீட் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்லிமிடெட் பேக்கேजेस அப்படின்னு மொபிட்டல் நிறுவனம் கொடுத்திருந்த பேக்கேजेस எல்லாமே ரொம்ப ஸ்லோவான பேக்கேजेसா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா மொபிட்டல்ல இவ்வளவு நாளா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் 9 அப்ளிகேஷன் 10 அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்த பேக்கேजेस பார்த்தோம் அப்படின்னா மூணு அப்ளிகேஷனா பிரிச்சு நமக்கு பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா Facebook combo அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க, YouTube combo அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு Snapchatக்கு எல்லாம் பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு மொபிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேக்கேजेस வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த பேக்கேजेसல 3 பேக்கேजेस பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி மொபிட்டல் நிறுவனம் கொடுத்திருந்த Snapchatக்கான பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னா ஐ கார்ட்ல கொடுக்கிறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா Facebookக்கு கொடுத்திருக்க ஒரு combo பேக்கேஜும் YouTubeக்கு கொடுத்திருக்க ஒரு combo பேக்கேஜும் அதோட பார்த்தோம் அப்படின்னா ஏவியேட்டர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா HD குவாலிட்டில வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேக்கேஜ் கேட்டகரியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சிக்னல் இருக்கோ இல்லையோ பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத மொபிட்டலோட ஒரே கொள்கையா இருக்கு போல. சோ அதுல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது Facebook combo பேக்கேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள 3 நாட்களுக்கான பேக்கேजेस கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளுக்கான பேக்கேஜ், 7 நாட்களுக்கான பேக்கேஜ், 30 நாட்களுக்கான பேக்கேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது Facebook combo பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த 3 பேக்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா நாட்கள் கேட்ப நமக்கு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது ஒரு நாளைக்கான பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு நாளைக்கான பேக்கேஜ்ல பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 43 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 43 ரூபாயில நமக்கு வந்து கொம்போவா இன்க்ளூட் பண்ணிருக்க 3 ஆப்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா Facebook கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் WhatsApp, அப்புறம் Google Map வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த 3 அப்ளிகேஷனை பார்த்தோம்னா நமக்கு வந்து அன்லிமிட்டடா யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயா பார்த்தோம்னா 0.5 GB வந்து கொடுத்திருப்பாங்க, அதாவது 500 MB வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல இன்க்ளூட் பண்ணிருக்க அந்த கொம்போ ஆப்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா Facebook, WhatsApp, Google Map வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் பேக்கேஜ்ல நமக்கு வந்து 0.5 GB வந்து கிடைக்கும். இந்த 0.5 GB தான் இந்த 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து அன்லிமிட்டட் பேக்கேஜ் இல்ல, எல்லாமே லிமிட் பண்ண பேக்கேஜ் தான். சோ அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எனி டைம் டேட்டாவா 125 MB வந்து கொடுக்கறாங்க. இது ஒரு நாள் பேக்கேஜ்னால தான் நமக்கு வந்து டேட்டா ரொம்பவே குறைவாக இருக்கும். சோ அதோட பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனி நெட்வொர்க் நமக்கு வந்து 20 நிமிடங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதோட நமக்கு பார்த்தோம் அப்படின்னா SMS அப்படின்னு பார்த்தோம்னா 20 SMS வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஒரு நாளைக்கான பேக்கேஜ். இன் கேஸ் அவசரத்துக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணனும்னா 43 ரூபாய் கொடுத்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 7 நாட்களுக்கான பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரைஸ் 193 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 193 ரூபாய்க்கும் அதே 3 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.5 GB டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3.5 GB டேட்டால பார்த்தோம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 512 MB தான் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அதிகமா யூஸ் பண்ண கிடைக்காது. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எனி டைம் டேட்டாவா 7 நாட்களுக்கு 1 GB எனி டைம் டேட்டா ஃப்ரீயா வந்து கிடைச்சிருக்கு. சோ அதுவும் வந்து இந்த 512 MB முடிஞ்சா உங்களுக்கு அந்த எனி டைம் டேட்டால தான் நீங்க அதுக்கு பிறகு யூஸ் பண்றது எல்லாமே போகும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனி நெட்வொர்க்கு 150 மினிட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க.
எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தாலும் 150 எஸ்எம்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு 7 நாட்களுக்கான பேக்கேஜா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 30 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த 30 நாட்களுக்கான பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 649 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் கிடைக்குது. இந்த பேக்கேஜ்லயே நம்மளுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் மேப் வந்து யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 3 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஜிபி அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஜிபி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 15 ஜிபில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 512 MB தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எனி டைம் டேட்டாவா 5 ஜிபி டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 5 ஜிபி டேட்டாவோட நம்மளுக்கு வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 750 நிமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா எனி நெட்வொர்க் கால்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்எம்எஸும் பார்த்தோம் அப்படின்னா 750 எஸ்எம்எஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எனி நெட்வொர்க் யூஸ் பண்ற மாதிரி தான். இந்த பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் இல்ல, எல்லாமே லிமிட் பண்ண பேக்கேஜஸ் தான். இந்த பேக்கேஜஸ்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 அப்ளிகேஷனுக்கும் டேட்டா தனியா கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம நம்மளுக்கு எனி டைம் டேட்டா அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மொபிட்டல் நிறுவனத்தில் நம்மளுக்கு இப்போதைக்கு அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொம்போ பேக்கேஜஸ் வந்து தனிப்பட்ட முறையில் 3 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு பேக்கேஜஸ் தனித்தனியாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜஸ்ல ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்லிமிட்டட் பேக்கேஜஸோட யூஸ் பண்ணும்போது இந்த பேக்கேஜஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாராச்சும் இந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்கேஜஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மொபிட்டல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம், ரீலோட் பண்ணலாம், இல்லனா USSD கோட் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இதுதான் நமக்கு வந்து Facebook கொம்போல கொடுத்திருக்க பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம YouTube கொம்போல என்னென்ன பேக்கேஜஸ் வந்து எத்தனை நாட்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது ஒரு நாளைக்கான பேக்கேஜ் வந்து என்ன பிரைஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா. ஒரு நாளைக்கான பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 41 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 41 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில இருக்கிற இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா YouTube கொம்போ அப்படிங்கறனால YouTube வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க, கூகுள் மேப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு 0.5 GB அதாவது 500 MB வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா 125 MB வந்து நமக்கு எனி டைம் டேட்டாவா வந்து கிடைக்கும். வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 20 நிமிடங்கள் வந்து கிடைக்கும். SMS அப்படின்னு பார்த்தாலும் 20 நிமிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேக்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து Facebook கொம்போல மாதிரியே தான் YouTube கொம்போல ஆப் மட்டும் மாறி இருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7 நாட்களுக்கான பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 191 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் இந்த 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஜிபி அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 GB வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நாளைக்கு 512 MB வந்து கொடுத்திருக்காங்க. எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாட்களுக்கும் 1 GB எனி டைம் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 150 நிமிடங்கள் நமக்கு எனி நெட்வொர்க் வந்து கொடுத்திருக்காங்க. 150 SMS பார்த்தோம்னா எனி நெட்வொர்க் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து Facebook கொம்போல கொடுத்திருந்த மாதிரியே தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான பேக்கேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 647 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு 3 அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கு வந்து 15 GB டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 15 GB டேட்டால ஒரு நாளைக்கு 512 MB அப்படிங்கறத வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 5 GB டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 5 GB டேட்டாவோட பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அப்படின்னா நமக்கு 750 நிமிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம நமக்கு பார்த்தோம் அப்படின்னா SMS அப்படின்னா 750 SMS வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபிட்டல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம், ரீலோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Facebook கொம்போ, YouTube கொம்போ, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் கொம்போ அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த சோஷியல் கொம்போ அப்படிங்கிற பேக்கேஜ்ல தான் நமக்கு வந்து Snapchat எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். சோ அதை ஐகார்ட்ல கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மொபிட்டல் நிறுவனமே ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களுடைய HD பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவியேட்டர் பிரைம் HD பிளான்ஸ் அப்படின்னு தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா HD குவாலிட்டில உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ற அன்லிமிட்டட் பேக்கேஜஸ்ல உங்களுக்கு வந்து HDல வீடியோஸ் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாத டைம் பீரியட்ல நீங்க ஒரு பேக்கேஜ் தேடுறீங்க அப்படின்னா மொபிட்டல் நிறுவனத்துல அதுக்கு செப்பரேட்டா இப்போ வந்து பேக்கேஜஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 பேக்கேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேக்கேஜஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெவ்வேறுபட்ட பிரைசஸ்ல ஜிபிஸும் பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஃபர்ஸ்டாவே பார்க்க போற பேக்கேஜ் இது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கான வேலிடிட்டி பீரியட் இருக்க பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 98 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில தான் கொடுத்திருக்காங்க. இந்த 98 ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா எனி டைம் டேட்டா HDல நீங்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1.5 GB வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு HDல வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனி நெட்வொர்க் கால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே
எல்லாமே அன்லிமிட்டடாக கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட்டட் உங்களுக்கு வந்து கால்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 எஸ்எம்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, கூகுள் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேஸ் அப்படிங்கிற இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதையே இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு மேலே இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கான வேலிடிட்டி பீரியட் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா 1.5 GB வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 30 நாட்களுக்கான 2 பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக்கேஜும் பார்த்தோம் அப்படின்னா ஏவியேட்டர் ப்ரோ அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோ அப்படிங்கிற பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னா 1555 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்க இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா 45 GB எனி டைம் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து HD குவாலிட்டியில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு 1.5 GB டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வாய்ஸ் கால் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. எனி நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 எஸ்எம்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா அதே 3 அப்ளிகேஷன் இதுலேயும் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு அதிகமான பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜ் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏவியேட்டர் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2999 ரூபா. 100 ரூபா போட்டிருந்தா 3000 ரூபாய் ஆகியிருக்கும். பட் இந்த பிரைஸ்ல நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 GB எனி டைம் டேட்டாவோட தான் நம்மளுக்கு வந்து HD குவாலிட்டியில் இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த பேக்கேஜ்ல ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 GB டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பர் டே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனி நெட்வொர்க் அன்லிமிட்டடா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, கூகுள் மேப், அதுக்கு பிறகு இந்த வேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜும் 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்த இந்த பேக்கேஜஸ்ல பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து HD குவாலிட்டியில் வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து பெரும்பாலும் யூஸில் இருக்க போகிற பேக்கேஜஸ் இல்லை. ஆல்ரெடி யூஸில் இருக்க பேக்கேஜஸ்க்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்தாலே மொபைலில் இருக்க பேக்கேஜஸ் வந்து பெஸ்ட்டான பேக்கேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் எதுக்கு தான் இந்த மாதிரி புது பேக்கேஜஸ் வந்து தொடர்ந்து வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் இப்போ அன்லிமிட்டடாக இருக்க பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போவே வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து புது பேக்கேஜஸ் வந்து மொபைலில் தொடர்ந்து வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொம்போ பேக்கேஜஸ் தான் இனி வரும் காலங்களில் யூஸ் பண்ண கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸ்பீடு வந்து நம்மளுக்கு சொல்கிற அளவுக்கு இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால மொபைல் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த பேக்கேஜஸ்ல ஏதாவது ஒரு பேக்கேஜ் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். மொபைலில் உங்களுடைய நண்பர்களும் ஏதாவது ஒரு பேக்கேஜ் தேடிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.